மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் ஓய்வூதியதாரர்களுக்கான படிகளை மாற்றி அமைப்பதற்காக 8வது ஊதியக் குழு அமைக்க மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. ஊதியக் குழுவின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் விரைவில் நியமிக்கப்படுவர். 7வது ஊதியக் குழு கடந்த 2016ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அதன் பதவிக்காலம் வரும் 2026இல் முடிவடைய உள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தை மாற்றி அமைப்பதற்காக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதியக் குழுவை மத்திய அரசு அமைப்பது வழக்கம். கடந்த 1947ஆம் ஆண்டு முதல் 7 புதிய குழுக்கள் மத்திய அரசாங்கம் அமைத்துள்ளது. விண்வெளியில் ஆய்வு மையத்தை அமைப்பதற்கான முன்னேற்ற முயற்சியாக அனுப்பப்பட்ட ஸ்பெடெக்ஸ் விண்கலன்களை வெற்றிகரமாக இஸ்ரோ ஒருங்கிணைத்தது. இதன் மூலம் அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவை தொடர்ந்து விண்கலன் ஒருங்கிணைப்பை முன்னெடுத்த 4வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணி ஆகியவற்றை கண்காணிக்க 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து அணை கண்காணிப்பு பணியை இனி தேசிய அணை பாதுகாப்பு ஆணையம் (NDSA) மேற்கொள்ளும். இந்த குழுவுக்கு ஆணையத்தின் தலைவர் அனில் ஜெயின் தலைமை தாங்குவார். பாபா அணு ஆராய்ச்சி மையம், இந்திரா காந்தி மையம், இந்தியன் ரேர் எர்த்ஸ் ஆகிய நிறுவனங்கள் அமெரிக்காவின் தடைப்பட்டியலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. தடைப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ள இந்திய அணுசக்தி நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களுடன் அணுசக்தி சார்ந்த ஒத்துழைப்பு மற்றும் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள முடியும். இந்தியாவின் 76வது குடியரசு தின விழாவில் இந்தோனேசியா அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. 1995 தென்னாப்பிரிக்கா அதிபர் நெல்சன் மண்டேலா வருகை. 2023 எகிப்து அதிபர் அப்தெல் பத்தா எல்-சிசி. 2020 பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனாரோ. 2015 அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா. கொரோனா தொற்று காரணமாக 2021-2022 ஆண்டுகளில் குடியரசு தின நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு விருந்தினர் அழைக்கப்படவில்லை. உச்சநீதிமன்ற நீதிபதியாக கே. வினோத் சந்திரன் பதவி ஏற்பு. பீகார் மாநிலம் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த கே. வினோத் சந்திரன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். அவருக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதி பணியிட எண்ணிக்கை 34 ஆகும். இந்திய கிரிக்கெட் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக முன்னாள் சௌராஷ்டிரா பேட்டர் சீதான்ஷு கோடக் நியமிக்கப்பட்டுள்ளார். உக்ரைனுக்கு பிரிட்டன் பிரதமர் திடீர் பயணம். பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உக்ரைனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தில் உக்ரைனுக்கு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி